எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் அடுத்த வாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க நண்பர்களே. என்னதாயா நீ எங்களை செய்ய போற அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வாரத்தில் டக்குன்னு இந்த 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி ஏறிடணும், அப்போதான் மகிழ்ச்சி என்பது வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இந்த 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இன்னுமே நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சண்டை நின்றுச்சுங்கிறாங்க, ஆனால் மறுபடியும் அவங்க என்னவோ குண்டு போடுறாங்க. கரெக்டாக ராத்திரி நேரமாக பார்த்து அல்லது விடிய காத்தால ஏதாவது ஒரு குண்டு போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஒரு வேளை மார்க்கெட் அடுத்த வாரத்தில் ஏறிடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு போய் படுக்கும் பொழுது காலையில் நினைத்தியாவது குண்டை கிண்டை போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி இன்னுமே கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் இந்த கன்ஃபியூஷன் நம்ம மார்க்கெட்டை விட்டு போனாதான் நம்மளுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் 16 நாளுக்கு அப்புறம் போன வாரம் வெள்ளிக்கிழமை வித்துட்டாங்க. ஒருவேளை வார் பதற்றத்தினால தான் அவங்க வித்தாங்க அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனை என்பது கம்மியாயிருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக அடுத்த வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த மூணுமே நம்மளுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம மார்க்கெட் பழையபடி சந்தோஷத்துக்கு உடனே திரும்புமா. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 10 days மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுனாக்கா ஒரு 4 நாள் படுக்கிறது, சில நேரங்களெல்லாம் 15 நாள் படுத்துருவான். நம்ம இங்கே உட்காந்து கதறிட்டு இருப்போம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் மறந்துருப்பீங்க, இருங்க ஞாபகப்படுத்தி விடுறேன். இந்த பிப்ரவரி மாதமெல்லாம் நம்ம எல்லாரும் கூடி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி சில நாட்களில் 15-20 நாள்லாம் எடுத்துக்கிறான் டைம். சில நாட்களில் 4-5 தடவை மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிறான். அப்போ இந்த முறை ஒரே நாளில் ரீபவுண்ட் ஆயிட்டான்னா அது ஒரு வரலாறாக அமையும். செய்வீர்களா அப்படின்ற மாதிரி இந்த 3 பாயிண்ட்டுமே அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இந்த Q4 ரிசல்ட் என்பது வரலாற்றில் இடம் பெறுமா? ஏன்னா இந்த டாடா ஸ்டீல், டாடா மோட்டர்னு மிகப்பெரிய 2 கம்பெனிகளுடைய ரிசல்ட் வருது. 2 பேருமே கும்பாப்பாடி கீழே தான் படுத்து கிடக்கிறானு. அப்போ வரலாற்றில் இடம் பெறும்படியாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போன வாரத்துலலாம் இந்த கேபிஆர் மில்லாம் 25% மேலே வந்தான் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம். அது மாதிரி இந்த டாடா மோட்டர், டாடா ஸ்டீல்லாம் ஏதாவது வரலாற்றில் இடம் பெறுமா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது போக வேற ஏதாவது Q4 ரிசல்ட்ஸ் அடுத்த வாரத்தில் முக்கியம்னா மிகப்பெரிய ஜாம்பவான் பாரதி ஏர்டெல், இந்த LNT, ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ் போன்ற பல்வேறு ஜாம்பவான்கள் டபார்னு அடுத்த வாரத்துலாம் நல்லா ஏறி மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் டிஃபென்ஸ் துறைகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மார்க்கெட் லீடர், டிஃபென்ஸில் லீடர் யாருன்னு கேட்டால் இந்த HAL தான். ஸோ அவனுடைய ரிசல்ட் என்பது அடுத்த வாரத்தில் மிக முக்கியமாக வருது. ஸோ இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமானது. அதே சமயம் மார்க்கெட் ஏறணும்னாக்க இந்த 3 நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நண்பர்களே, நிறைய பேர் பெரிய ஆளுகளுடைய போர்ட்ஃபோலியோ ஏறிட்டு இருக்கும்போது மட்டும் அடடா அவங்கெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோலாம் கிராஷ் ஆகி லாஸ் ஆகும்பொழுது நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அப்படின்றது ட்ரேடிங் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு செக்டரில் இருக்குது. இதில் யார் முக்கியமான முதலீட்டாளர்கள் அப்படின்னா இந்த ஆஷிஷ் கச்சோலியா அப்படின்றவரெல்லாம் 4% ஹோல்டிங் என்பது வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பங்கு சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1300 ரூபா ரேஞ்சிலிருந்து 1000 ரூபாயா விழுந்திருக்கு. அதே மாதிரி காரிசில் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, கிச்சன் ரிலேட்டடான, சிங்ஸ் ரிலேட்டடான ஒரு கம்பெனி, இதுலேயும் இந்த மாதிரி பப்ளிக் ஹோல்டிங்கில் பார்த்தா ஆஷிஷ் கச்சோலியா அப்படின்றது இருக்கார். அப்போ இந்த கம்பெனி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு குப்புற விழுந்திருக்கான். 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 600, 500 ரூபா வரைக்குமே ஒரு தடவை போய் கீழே விழுந்திருக்கான். அப்புறம் தப்ரியா பாலிவுட்னு ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான கம்பெனி, இதுலேயும் அவருடைய ஹோல்டிங் என்பதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த கம்பெனி என்ன ஆயிருக்குன்னா இவனுக்கு குப்புற விழுந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 300 ரூபா வரைக்குமெல்லாம் கீழே விழுந்திருக்கான். நிறைய மீடியாக்களில் இந்த மாதிரி ஏறினப்ப மட்டும் பல்வேறு தகவல்கள் வரும், அப்புறம் குப்புற விழுந்தப்ப பல்வேறு தகவல்கள் வராது. அதனால தான் இந்த போன்ற தகவல்கள்லாம் எடுத்து போட்டு விட்டேன். ஸோ இது ரொம்பவுமே அழுத்தமான பதிவு. யாராக இருந்தாலும் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள் என்பது, ஒரு ஸ்டாக் என்பது ஏறிக்கொண்டே போகாது. யாராக இருந்தாலும் ஒரு கெஸ் பண்ணி தான் உள்ளே என்ட்ரு ஆயிருப்பாங்க. அந்த கெஸ் மாறும் பொழுதோ அல்லது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலினா அது கும்பா குட்டி தான். நண்பர்களே, டாடா குரூப்புகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா சமீபத்தில் அதை பல்வேறு டாடா குரூப் பங்குல போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. அதனால பலதும் கீழே விழுந்தது. அதே சமயத்தில் சில டாடா குரூப் பங்குகள்லாம் திரும்பி பழைய ஹை பக்கத்துலையும் வந்தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிஐஸ்லாம் தொடர்ந்து நம்பிக்கையாக டாடா குரூப்பில் சில பங்குகளெல்லாம் தொடர்ந்து ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க.
ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா மேலே 2200 ரூபாயிலிருந்து கீழே விழுந்தவன் இன்னும் கீழே விழுந்த மேனிக்கே இருக்கான், பிடிச்சி சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது ப்ரீவியஸ் குவார்ட்டரோடவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாடா கன்சூமர் அப்படின்ற கம்பெனி எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரானவன். சமீபத்தில் கிட்டத்தட்ட 1250 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் இப்போ போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கான். ஸோ உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய நிலைமையில இதனுடைய முதலீட்டாளர்களுமே டிஐஎஸ் என்பவங்க 19.47 21.96% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்ட் அப்படின்ற கம்பெனி மட்டும் என்ன சின்ன விஷயமா, அவனையும் போட்டு தள்ளினாங்க பாருங்க. 8000 ரூபாய் எங்க, கீழே 4500 ரூபாய் ரேஞ்ச் எங்க, அங்கே கொண்டு வந்து 52 வீக் லோவில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த சமயத்தில் டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 15லிருந்து 17 மாற்றி வச்சிருக்காங்க. டாடா குரூப்லேயே ஒரு பிரம்மாஸ்திரம், மற்ற கம்பெனிகள்லாம் ஏதாவது லாஸ் ஆனாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாவோ கூட துணைக்கு நின்று காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு பண வலிமை படைத்தவன் யாரு அப்படின்னாக்க இந்த டிசிஎஸ் தான். ஏன்னா அவனுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்க ரிசர்வ்ஸ், கேஷ் ரிசர்வ்ஸ்லேயே கிட்டத்தட்ட 94,394 கோடி இருக்கு. அவன் முதலீடு பண்ணி வச்சிருக்கிறதே 30,000 கோடியை முதலீடு பண்ணி வச்சிருக்கான். அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரம் போன்ற இந்த பங்கு என்னாச்சுன்னா கால் தடுக்கி கீழே விழுந்துருச்சு. ஒரு எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் கால் தடுக்கி போய் ஒரு சேத்துல விழுந்து சிக்கிச்சுன்னா என்ன பண்றது, அப்புறம் ஒரு கிரேனை வச்சு தான் தூக்கி விடணும். அந்த மாதிரி இவன் 4000 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் கிட்டத்தட்ட 4600 ரூபாய் ரேஞ்சில் இருந்து 3400 ரூபாய் இறங்கி கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதலீட்டாளர்கள் முக்கியமாக இந்த டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 10.86லேருந்து 11.5 மாற்றிருக்காங்க. ஸோ டாடா குரூப்பில் சில பங்குகளில் டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்குகளை வேற லெவலுக்கு அவங்களால ஏற்றி முடியுதா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. பட் அவங்க ஏதோ அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாக சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது தெரிவிக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியாதனமாக வந்து சிக்கிக்கிட்ட பங்குகளில் எல்ஐசி ஒன்று. ஏன்னா அவன் ஐபிஓ வெளியிட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறி மறுபடியும் கீழ் நோக்கி வந்து விழுந்திருக்கான். ஸோ இந்த எல்ஐசி பங்கில் தற்போதைய நிலைமையில் என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உண்டான ப்ரீமியத்தை பே பண்ணும் பொழுது அவங்க எப்படி பே பண்ணிக்கலாம்னாக்கா இப்போ வாட்ஸ்அப்னுடைய பாட் மூலியமாக ஈஸியாக பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தருது. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று இருந்தது. அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் என்பது ஏதோ பண்ணாங்க டிசிஎஸோடு சேர்ந்து அவங்களுடைய முக்கியமான ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ அல்லது அந்த பிளாட்ஃபார்மை ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜிக்கல் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த பங்கு வானுயர வளர்ந்துட்டான். ஏன்னா அந்த புது பிளாட்ஃபார்ம்னால அதிகமான இன்கம் கிடைக்குமா அல்லது என்ன ஒரு ஸ்திரத்தன்மை என்னன்றது சொல்ல முடியாமல் அவன் பாட்டு கண்ணாப்புனா மேலே ஏறி வந்துட்டான். அந்த வகையில் இந்த எல்ஐசிக்கு இது போன்ற டெக்னாலஜிக்கல் அப்கிரேட் அப்படின்றது ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் என்பது எல்லாமே எப்படின்னா அப்போ எங்களுக்கு புரியாது, ஆனால் இப்போ தான் எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி 6 மாதம் 1 வருஷம் கழித்து பார்த்தா தான் அது உபயோகமாக இருந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரியே தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் இந்த அதானி போர்ட்ஸ் என்பது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி இருக்கான். ஸோ அப்போ புரியல, எங்களுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி எதுவுமே 1 வருஷம் கழித்து பார்த்தா தான் என்ன நடந்தது அல்லது 6 மாதம் 3 மாதம் அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 2023 ஒரு தடவை 700 ரூபாய்னு 21 days மூவிங் ஆவரேஜை இந்த ரேஞ்சில் கிராஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் கீழே விழுகவே இல்லையே. எப்போ விழுந்தான்னாக்கா 1334 ரூபா போய் தான் 21 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ண போறா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். சில நேரங்களில் என்ன ஆகுன்னா மேலே ஏறுற மாதிரி ஏறி கீழே இறங்கிடுவானு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 50 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுனா அதுக்கப்புறம் ஒரு 20-30 நாள் கழிச்சு பார்த்தா தானே என்னாச்சுன்னு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது டொயங்கன்னு கீழே போயிட்டான். அப்புறம் மறுபடியும் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 days மூவிங் ஆவரேஜை இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது தாண்டி இருக்கான். இனி இவனையெல்லாம் 6 மாதம் கழிச்சு பார்த்தாதான் இப்படி மூவ் ஆனதுக்கு என்ன அர்த்தம், இவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்றதே தெரிய வரும். எங்காவது பழையபடி கீழே விழுகிறானா அல்லது அவனுடைய தடையை தாண்டி எங்காவது அண்ணாந்து பார்க்க போறானா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான கேள்வி, 2 நிமிஷத்துல நம்மளுக்கு லாபம் என்பது கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சில பேர்லாம் 2 வருஷம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, 2 மாசம் ஆகும். ஸோ கால அளவு என்பது யாருனாலையும் சொல்ல முடியாது.
ஆனால் 2 நிமிஷத்தில் ஏதாவது நல்ல பங்குகள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு குயிக்காக 2 டேட்டா, இந்த 2 டேட்டா வச்சே ஒரு கம்பெனி வந்து குயிக்காக அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா 20 PEக்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் உலகம் முழுவதும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா 20 PEக்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகள் கொஞ்சம் வேல்யூவேஷன் லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ஜென்ரேட் பண்ணுறாங்களா ஒவ்வொரு வருஷம். ஒரு உதாரணத்துக்கு இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு இந்த ஸ்க்ரீனர் அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதலாம், ஸ்டாக் PE என்பது 20க்கு கீழே இருக்கா, அதே மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல இருக்கா போன வருஷத்து அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பார்க்குறப்ப இந்த மாதிரி டக்குன்னு 2 நிமிஷத்தில் குவாலிட்டியான பங்குகள் என்ன அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்க்க முடியும். ஸோ 2 நிமிஷத்தில் மார்க்கெட்டில் எந்த விதமான ஷேர்களும் ஏறாது. பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் 2 நிமிஷத்தில் என்ன ஒருத்தர்னால பண்ண முடியும் அப்படின்னாக்க ஏதாவது ஸ்டாக்குகளுடைய விலைகள் அதனுடைய டேட்டாக்களை எடுத்து பார்க்க முடியும். இதன் மூலியமாக கண்ட ஸ்டாக்குகளை போய் செலக்ட் பண்ணாமல் 2 நிமிஷத்தில் ஓரளவுக்கு அந்த ஃபண்டமெண்டலி குவாலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தேடி பார்க்க முடியும். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு 6 ஷேர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறோம். அடுத்த வாரங்களில் வரக்கூடிய மாதங்களில் ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி பெரிய அளவில் காமிப்பானா இல்லையா அப்படின்ற மாதிரி சில பங்குகளை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஹிந்த் ஜிங்க் அப்படின்னு ஒரு பங்கு இவன் சமீப காலமாகவே 2025 பிறந்ததில் இருந்தே ஒரு முக்கியமான லெவலில் மேலேயும் போக மாட்டேங்கிறான், ஒரு முக்கியமான லெவலுக்கு கீழேயும் போக மாட்டேங்கிறான். இப்போ அவன் இருக்கக்கூடிய இடம் என்பது கீழ் நோக்கி இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ண போறான்? அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் இவன் என்ன பண்ண போறான்? ஏதாவது வாலட்டிலிட்டி காமிப்பானா அப்படின்னு இது மேலே ட்ரேடர்கள் முக்கியமாக கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வருண் பெவரேஜஸ் அப்படின்ற ஒரு பங்கு இவன் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா கடுப்பு ஏத்துறார் மை லார்ட் அப்படின்னு இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப கடுப்பில் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்திலலாம் இவன் ஏற்றி விட்ட வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி. இப்படி ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இப்போ சமீப காலமாக ஒரு கும்பா குட்டியாக இருக்கானே அப்படின்னு ரொம்பவுமே கடுப்பாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் அன்பாக பேச முயற்சி செஞ்சோம்னா அவங்க அன்பாக பேச மாட்டாங்க. ஒரு பைல்ஸ் இருக்கும்போது எப்படி மூஞ்சியை கடுகடுப்பாக வச்சுக்கிட்டு பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இந்த 2025 என்ன ஆச்சுன்னா முக்கியமான லெவல்களில் இருந்து பல முறை விழுகிறதுக்கு தான் இவன் என்ன அப்படின்றது பார்த்துருக்கான். விழுந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எந்திரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்து எந்திரிச்சு வந்திருக்கான். ஸோ டபுள் பாட்டம் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டபுள் பாட்டம் கீது இது ஏதாவது வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இந்த வருண் பெவரேஜஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக டச் பண்ணுனா இவனால் முதல்ல ஒரு இடம் தாண்ட முடியல, பிப்ரவரி மாதம், இப்போ மே மாதத்துலையும் ஏப்ரல் மாதத்துலையும் தாண்ட முடியல. அதே மாதிரி அடுத்த வாரங்களில் இன்னும் ஏதாவது வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா 1200 ரூபாய் எங்கே, 1500 ரூபாய் எங்கே. இவனு வந்து கரெக்டாக இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத டச் பண்ணிட்டு 10 நாளாக படுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்னு விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். கீழே குமிஞ்சு அவனுடைய அடிவாரத்தையும் பார்க்குறான். ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பங்கு படபடப்பாக அடுத்து வரக்கூடிய சில வாரங்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேதந்தா அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சமீபத்தில் அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தாங்க, ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க எப்போ டிமெர்ஜர் என்பது நடக்கும். ஏன்னா இப்போ டாடா மோட்டர் 2024 அவங்க டிமெர்ஜர் பண்ணுறாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பேச்சுக்கள் போய்கிட்டே இருந்தது. இப்போ தான் சமீபத்தில் ஷேர் ஹோல்டர் ஓட்டெடுப்பு எடுத்து ஓகேன்னு கிளியர் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 7-8% ஏறி வந்துருச்சு டாடா மோட்டர். அது மாதிரி இந்த வேதாந்தால சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே எங்களுடைய டிமெர்ஜர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யும்? தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டு ஒரு மாதிரி சென்டர் பாயிண்டில் நிற்கிறான். கீழே குமிஞ்சு பார்ப்பானா அண்ணாந்து பார்ப்பானா என்பது ஒரு தெரியாத ஒரு நடுநிலையாக இருக்குது. நீ சொல்கிறதுல என்ன நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி பல்வேறு பங்குகளை ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டையே நம்ம நம்ப முடியாது. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த கோத்ரேஜ் கன்சியூமர்னு ஒரு பங்கு 35% கீழே இறங்கினான். 35% பக்கம் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து 30% ஏறி இருக்கான். ஸோ கீழேயே விழுந்துட்டு போகிறான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு 30-40% இறங்கி இது ஒரு ஏவரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க நண்பர்களே.
ஒரு நல்ல கம்பெனிகள், லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகள் கீழே விழுகுது அப்படின்னாக்கா ஒரு 20% இறங்குறானு. அந்த 20% இறங்கி மேல் நோக்கி ஏறிடுச்சுனாக்கா அது இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை 40% இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஏறிட்டாக்கா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை 60% இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 30% ஏறிட்டாவோ அல்லது 60% இறங்கிட்டு மறுபடியும் 100% திருப்பி ஏறிட்டாக்கா அது ஃபுல்லி ரெக்கவரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பங்குக்கும் இந்த 2025 மட்டும் இந்த சரி ஒரு வருஷம் கூட எடுத்துக்கங்களேன், போன வருஷம் மே மாசத்துல இருந்து இந்த வருஷம் மே மாசத்துல மட்டும் ஒவ்வொரு மாடலுக்கும் நம்மளால குறைஞ்சது ஒரு 10-15 கம்பெனிகளை நம்மளால எக்ஸாம்பிள் காட்ட முடியும். 20க்குள்ளேயே இறங்கி ஏறினவன் இருப்பான், அதுக்கப்புறம் இறங்கி ஏறினவன், இந்த மாதிரி இப்படி எக்ஸாம்பிள் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவன் விழுகும்போது ஒரு மாதிரி நம்பிக்கையே இருக்காது, இவன்லாம் இனி என்ன ஆக போற, ரெக்கவரி ஆவானா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏதாவது ஒரு கேட்டகரியில தான் வந்து விழுந்துருப்பான். ஒன்னா ஒரு சின்ன வீழ்ச்சியில் ஏறி இருப்பான், இல்லைன்னா ஒரு மீடியமில் இறங்கி ஏறி இருப்பான், இல்லைன்னா ஒரு பெரிய இதில் இறங்கி ஏறி இருப்பான். அந்த வகையில் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர், டிவிஎஸ் மோட்டர் போன்ற பங்குலாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. எப்பவாவது குறுக்கி மறுக்கி ஓடுனீங்கன்னா பரவாயில்ல, எப்பவுமே குறுக்கி மறுக்கியுமே ஓடுனீங்கன்னா என்னையா அர்த்தம் அப்படின்ற மாதிரி. இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு எவ்வளவு இறங்கி எவ்வளவு ஏறி இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் சமீபத்தில் இந்த 2025 பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னாக்கா 25% பக்கம் ஏறி 25% இறங்கி அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறான். இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.